ஓம் நம சிவாய. ஏழையும் அபிமானியும் ஜீவனோபாயம் இல்லாதவனுமாகிய ஒருவனை காத்து வந்தவனும் புருஷனே ஆவான். தரித்திரத்தால் துன்பம் அடைந்தவனும் மனைவி புத்திரர்களை உடையவனும் நியத விரதம் உடையவனும் நாணத்தால் யாசியாதவனுமாக உள்ள சத்புருஷனை நல்ல தான காலத்தில் எல்லா உபச்சாரங்களோடும் உபச்சாரம் செய்தவன் பெறும் புகழை உலகில் மானுடரும் தேவரும் பெறமாட்டார்கள். உண்மையை சொல்லுவோரும் நியாய வழியிலே ஜீவிப்போரும் முறைப்படி வேத ஆராய்ச்சியோடும் விரதங்களை அனுஷ்டித்தவரும் முக்தி மார்க்கத்தையே விரும்பியவரும் பெருமை கருதாமல் தவம் செய்வோரும் பிற மகளிரை கூடி மகிழாதவரும் சக்திக்கு ஏற்ப தானம் செய்வோரும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை உணர்ந்தவரும் யாகாதி காரியங்களை செய்தோரும் ஆகிய மகாத்மாக்களும் அவர்களது ஆச்சாரியர்களும் புரோகிதர்களும் எப்போதும் பூஜிக்கத்தக்கவர்கள். ஆகையால் தர்மத்தையே செய்ய விருப்பம் கொண்டு இதரரை தமது புத்திரர் போல பரிபாலனம் செய்வோரும் சுபகாரியங்களையே செய்வோரும் பூஜிதர்கள். தன்னுடைய தர்மங்களை நியதியாக அனுஷ்டிப்பவன் வேதியரை எப்போதும் நமஸ்கரிக்க வேண்டும். வேதியனை தாயை போல மரியாதை பாராட்டி பணிபவனுடைய பாவங்கள் அவனுடைய பக்தியாகிய கத்தியினாலே கழிக்கப்படும். சத்திரியர்களும் உத்தம வேதியர்களை நமஸ்கரித்தே சிறந்த பயனை அடைய வேண்டும். வேதியரிடம் பக்தி வையாமலும் பூஜியாமலும் திரஸ்கரித்தவனை உலகத்தார் நிந்திப்பார்கள். அவர்கள் மறுபிறவியிலும் கஷ்டம் அனுபவிப்பார்கள். இது அனாதியாக உள்ள தர்மமாகையால் இதை உமக்குச் சொன்னேன். சத்திரியன் எப்போதும் மறையவனை பணிய வேண்டும். வைசியன் சத்திரியனையும் வேதியனையும் வணங்க வேண்டும். சூத்திரன் வைசிய சத்திரிய பிராமணரை நமஸ்கரிக்க வேண்டும். இத்தகைய வர்ணத்தவர்களும் மேன்மை தன்மையும் சத்திய குணமும் தர்மானுஷ்டானமும் உள்ளவர்களை குடிப்பிறப்பு நோக்காமல் வணங்கத் தகும் என்று சனத்குமாரர் கூறினார். வியாசர் சனத்குமார முனிவரை நோக்கி, சுவாமி, வித்தையில் மேம்பட்டவனும் வயதில் மேம்பட்டவனுமாகிய இருவரில் தான பாத்திரனாக உள்ளவன் யாவன் என்னும் விஷயத்தை அடியேனுக்கு விளக்கியருள வேண்டும் என்று கேட்க சனத்குமார முனிவர் கூறுகிறார். வியாசரே வித்தையால் சிறந்தவனும் வயதில் மூத்தவனும் சிறந்த தான பாத்திரர்களாக மாட்டார்கள். சதாச்சார சம்பத்தையுடைய அந்த நோத்தமனே தானம் பெறத்தக்கவரில் உயர்ந்தவன். யாசித்தவனுக்கு கொடுக்கும் தானத்தை விட யாசியாதிருந்த பிராமணனுடைய விருப்பத்தை அறிந்து கொடுக்கும் தானமே சிறந்தது. அப்படி யாசியாதிருப்பவர்களிலேயும் தேகாபிமானத்தால் மிக்க சிரமத்தை அனுபவிப்பவனை விட விரக்தனாக இருப்பவன் சத்பாத்திரன். யுத்தத்தில் பெரு விருப்பமுடைய சத்திரியனும் யாக காரியத்திலேயே மனமுடைய பிராமணனும் தேவர்களை திருப்தி செய்பவர்கள் ஆவார்கள். பிராமணன் ஒரு பொருளை யாசித்தலால் திருடன் ஊராரை தொந்திரவு செய்வது போல பிறருடைய பஞ்சநேத்திரியங்களை துன்புறுத்துகிறான். ஆனால் யாசித்தவன் மரணத்துக்கு சமமான துக்கத்தை அடைகிறான். அவ்வாறு யாசித்தவனுக்கு இல்லை என்று சொல்வது அதை காட்டிலும் துக்ககரமானது. கொடையாளியோ தன்னால் இயன்ற வரையில் தானம் செய்து தன் ஆன்மாவை உஜ்ஜீவிக்க செய்கிறான். ஜீவஹிம்சை செய்யாதிருப்பதே உத்தமமான தர்மம். குடும்பம் வருத்தமடையும் பொழுதும் யாசிக்கப்படாது என்னும் கொள்கையால் துக்கம் அடைந்திருப்போரை கண்டுபிடித்து முயற்சி பூர்வமாக தானம் செய்ய வேண்டும். எந்த ஆட்சியில் யாசியாத விரதம் பூண்ட வேதியர் வாழ்ந்திருப்பார்களோ அந்த அரசாட்சியில் உள்ளோர் நீரு பூத்த நெருப்பை போல விளங்குவார்கள். அவர்களுடைய தரிசனத்தால் தங்கள் பாவங்களை ஒழிந்து கிருதார்த்தர்கள் ஆக்கப்படுவார்கள். ஞானம், விஞ்ஞானம், பிரபாவம், அந்தரங்கமான தவம்
வேதாகம உணர்ச்சி, விரதாச்சரணம், சந்ததி விருத்திக்காக ஸ்திரீ சங்கமம் முதலிய செயல்களையுடைய நல்ல பிராமணர்களை பிரியமான உபச்சாரங்களால் உத்தமமான தான காலங்களில் பூஜிக்க வேண்டும். அவ்வகையில் சக்திக்கேற்ப தானம் கொடுக்கும் போது வணங்குவோன் பொருளாசையுடன் வாங்காமல் கொடுப்போனை வாங்குவோன் பொருளாசையுடன் வாங்காமல் கொடுப்போனை உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்னும் கருத்தோடு வாங்கிக் கொள்ள வேண்டும். பயிரானது வாட்டமடைந்த மேகமானது எப்போது மழை பொழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல தானவான் சத்பாத்திரமானவன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்தவனாக இருக்க வேண்டும். இத்தகைய வள்ளலுக்கு சந்தேகமின்றி மோக்ஷம் கரத்தலாமலகமாக சித்திக்கும். ஓம் நம சிவாய.